மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய பொதுவேளை நிறுத்தம். மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய பொதுவேளை நிறுத்த பேரணி ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. தஞ்சாவூரில் இந்திய ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் ஆற்றுப்பாலத்தில் பேரணி தொடங்கி தலைமை தபால் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் தொடர் முழக்கம் செய்தார்கள். அதன் பின்பு மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்துள்ளனர். தஞ்சாவூர் செய்திகளுக்காக ஆர் பிரணேஷ், இன்சென்ட்ராஜ் மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார், செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. இன்று ஜூலை 9 இந்தியா முழுதும் பொது வேலை நிறுத்தம். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை தொழிலாளர்கள், விவசாயிகள், இதர பகுதி மக்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் கோடிக்கணக்கான பேர் பங்கேற்றிருக்கிறார். மோடி அரசு மக்களுக்கு எதிராக, தொழிலாளருக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள் தொடர்ந்து இதற்கான எதிர்ப்பு குரலை தெரிவித்து போராடி வருகிறது. ஆனால் சிறிதும் செவி சாய்க்காமல் மோடி அரசு தொடர்ந்து தனது கொள்கையை அமுல்படுத்தி வருகிறது. பொதுத்துறை பங்குகளை விற்கிறது. விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. புதிய மின்சார சட்டத்தை கொண்டு வந்து பழிவாங்குகிறது. அதே போல பல்வேறு நடவடிக்கைகள், இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியாக குறைத்து அந்த திட்டமே செயலிழந்து போகின்ற வகையிலே செயல்படுத்துகிறது. பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு ஒவ்வொரு நாளும் விண்ணை முட்டிக் கொண்டிருக்கிறது. இவனை எதிர்த்து தமிழ்நாடு முழுதும் அனைத்து தொழிற்சங்கங்கள், இந்தியா முழுதும் அனைத்து தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள் எல்லாம் இணைந்து நின்று போராட்டம் நடத்துகிறோம். மோடி அரசு தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் மேலும் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை மோடி அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பேரணியாக வந்து நம்முடைய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பேரணியாக வந்து தஞ்சை தலைமை அஞ்சலகம் முன்பு இன்று மாபெரும் மறியல் போராட்டம் நடத்தி இன்று ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், விவசாயிகள் கைதாகிறார்கள் என்பதை தெரிவித்துள்ளோம்.